இன்று தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் 2 லட்சத்துக்கும் மேலாக இன்றைக்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கை 313 அவர்களுக்கு காலமுறை ஊதியம், அவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரையில் அவர்கள் என்றைக்குமே திமுக அரசு சொன்னதை செய்வதே இல்லை. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் தேர்தல் வாக்குறுதியம் 313 சொன்னதை அவர்கள் செய்யவில்லை. ஆனால் இன்னைக்கு தலைமைச் செயலாளர் வேற அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாது அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்களுக்கு போராட்டம் நடத்தி அதன் பிறகு இன்றைக்கு அவர்களை சமாதானப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இதே போன்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஓடோடி போய் முதலமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முதலமைச்சர் அவர்கள் ஓடோடி போய் நியாயம் கேட்ட அவர்கள் அன்றைக்கு அவர்கள் சொன்னது எல்லோருக்கும் பணம் கொடுக்க வேண்டும், ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சி முடியக்கூடிய தருவாயில், அந்திம வேளையில் இன்றைக்கு இவர்களை கைது செய்து இவர்களை துன்பப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் எங்களது கேள்வியாக இருக்கிறது. ஆக தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதில் கவனம் செலுத்தி இவர்களுக்கு 313 சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நமது தமிழ்நாடு குலாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த 40 பேர்கள் இன்றைக்கு தம்பி அமல்ராஜ் உள்ளிட்ட 40 பேர்கள் இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இருந்து வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சற்று முன்பாகத்தான் நமது அண்ணன் இபிஎஸ் அவர்களை சந்தித்து இங்கே வந்திருக்கிறார்கள். ஆக இந்த ஆட்சிக்கு ஒரு மோசமான ஒரு காலகட்டம் இன்று ஏற்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் என்டிஏ ஆட்சி மலரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே எனக்கு இந்த ஊடகங்களை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுவும் பாலிமர் டிவி பார்த்தா ரொம்ப வருத்தமா, வேதனையாகவும் இருக்கு. பாலிமர், நீங்க எந்த டிவி? பாலிமர் டிவியா? ஏன் இப்படி பொய்யான தகவலை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. மதிப்புக்குரிய அண்ணாமலைஜி அவர்கள் எல்லா நிர்வாகிகளுக்கும் நாங்க எல்லா தொகுதிக்கும் 6 பேர் தொகுதியில போய் என்னென்ன பிரச்சனைகளுக்கு ஆய்வு செய்யணும்னு கேட்டிருக்கிறோம். ஆனா பாலிமர் டிவியில என்ன டிசிஷன் தெரியல எனக்கு. விலகுவதாக தகவல், அதிருப்தியின் தகவல், ஏன் இப்படி போடுறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களே அவங்களுடைய தந்தையார் உடல்நலக்குறைவு, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்திருக்காங்க. அதையும் தவிர்த்துட்டு பாலிமர் நியூஸ்ல என்ன அவங்களுக்கு இளவு வந்திருக்குன்னு தெரியல எனக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் லிவ்சைட்டுக்கு பேட்டி கொடுக்கும்போது விஜயை பார்த்து குறிப்பாக திமுகவுக்கு பயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் திமுக பயப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? திமுக இன்னைக்கு விஜய் மட்டுமா பார்த்து பயப்படுறாங்க? அதுக்கு முன்னால எல்லாரையும் பார்த்து இன்னைக்கு பயத்தில் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் மட்டும்தான் இன்னைக்கு எல்லாரும் மிஞ்சுவாங்கன்னு தெரியணும். இன்னைக்கு திமுக அரசு ஓய்வூதிய பென்ஷன், பழைய ஓய்வூதிய திட்டத்தை இப்போ மீடியாவில் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். நம்ம சத்துணவு ஊழியர்கள் இன்னைக்கு போராட்டம் பண்றாங்க. தேர்தல் அறிக்கை 313. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ தரேன்னு சொல்லியிருக்காங்க? அடுத்த ஜூன் மாதம் அவங்க ஆட்சியில் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ கொடுக்காதவர்கள் எதையோ காட்டின மாதிரி இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை அவ்வளவு மோசமா போயிடுச்சு. நீங்களே நினைச்சு பாருங்க. நீங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தா பழைய ஓய்வு திட்டத்தை, ஆனா இன்னைக்கு வரை தந்திருக்காங்களா? தரல. கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? கொடுத்துருக்கணும். ஆனா அடுத்த மாசம் தரேன்னு சொன்னா அதையும் கேட்டுட்டு போயிருக்காங்க அதிகாரிகள். டாக்டர் ஜியோ எப்படி ஏமாத்தினாங்கன்னு எங்களுக்கு அதை பத்தி எங்களுக்கு தெரியல. அதனால இன்னைக்கு இந்த ஆட்சி மோசமான ஆட்சி. இன்னைக்கு
மத்திய நிதியமைச்சர் போட்டிருக்கிற பட்ஜெட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்தே பாரத் ரயில் ஏற்கனவே 11 ரயில் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை பெங்களூர் ஹைதராபாத் புல்லட் ட்ரெயின் ஜப்பானில் ஓடுற மாதிரி ட்ரெயின் வரப்போகுது. இன்னைக்கு தென்னை விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக தென் மாநிலங்களில் தான் இன்னைக்கு தென்னை விவசாயிகள் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கி கொடுத்து அது காரணம் என்னன்னா மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் கோயம்புத்தூருக்கு 2 முறை வந்து அங்குள்ள தென்னை விவசாயிகள் எல்லாம் பார்த்து பேசி அதனுடைய அடிப்படையில் நமது தமிழக பாரதிய ஜனதா கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு தென்னை விவசாயிகளுக்கும் முந்திரி விவசாயிகளுக்கும் அதிகமான திட்டங்களை இன்னைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1042 கிலோமீட்டர் ரயில் இன்னைக்கு எல்லாரும் பேருந்தில் போகிறத விட ட்ரெயினில் போகிற அதிகமாக விரும்புகிறாங்க. 1042 கிலோமீட்டருக்கு 7300 கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒதுக்கி இருக்குது நமது மத்திய ரயில்வே துறை அமைச்சர். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எதுவுமே செய்யல அப்படிங்கிறாங்க. மாவட்டந்தோறும் மகளிருக்கு பெண்கள் நமது கவர்னருங்க இருக்கிறாங்க. அவங்க தெலுங்கானாவில் இருக்கும்போது குடிப்பதற்காக கிருஷ்ணா தண்ணீரை கொண்டு வரணும்னு தெலுங்கானா கவர்னராக இருக்கும்போதே சொன்னாங்க. ஆனால் மாவட்டந்தோறும் மகளிர்களுக்காக ஒரு இடம் ஏற்படுத்தப்பட்டு மகளிருக்காக உயர்த்த வேண்டும் என்பதற்காக மாவட்டந்தோறும் மகளிருக்காக மையங்கள் இன்னைக்கு ஆதிச்சநல்லூர் அகலவராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா நமது தமிழக திருநெல்வேலி மாவட்டம் அங்கே ஒரு கலாச்சார மையம் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. தென் மாவட்டத்தில் உள்ள கனிம வளங்களை முக்கியமான கனிம வளங்களை கண்டறிந்து அதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யப்படும். ஏன்னா இன்னைக்கு நெல்லை மாவட்டத்திலிருந்து அவ்வளவு கனிம வளங்களும் செங்கோட்டை வழியா இன்னைக்கு கேரளாவுக்கு போகுது. அவ்வளவு மணல் கிரஷர் எல்லாமே. ஆனால் கேரளாவிலிருந்து என்ன தெரியுமா கொண்டு வராங்க? அங்க உள்ள பயன்படுத்திய மருந்து பொருட்கள் இருக்குல்ல, நம்ம அங்களுடைய வேல்முருகன் அவங்களுடைய பினராயி விஜயன் அங்கிருந்து பழைய மருந்து கழிவு பொருட்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஏற்று தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க. இங்கிருந்து ஏற்றப்படுவது கனிம வளங்கள் மணல் கிரஷர் எல்லாமே. அங்கிருந்து கொடுத்து விடக்கூடியது என்ன தெரியுமா? அதை கொடுத்து விடுறாங்க. அவ்வளவுதான் நம்மளுடைய ஆட்சி நடக்கும். இன்னைக்கு காலையில் 11ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கையில் கஞ்சா வச்சிருக்கிறான். இன்னைக்கு காலையில் செய்தி. இன்னைக்கு காலையில் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அருவாளால் வெட்டி சாக்கு முடையில் கட்டி அனுப்பி விட்டுறாங்க. வட இந்திய தொழிலாளருக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இவ்வளவு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்ப நானுமே அவருக்கு எதிரி கிடையாது, நானுமே அவருக்கு நண்பர் தான். அவருடைய ஆட்சி சரியில்லைன்னு தான் சொல்றேன். அவருடைய நிர்வாகம் சரியில்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை. காவல்துறையை கையில் வச்சுக்கூடிய முதலமைச்சர் சரிவர செய்ய முடியவில்லை. அப்படிதான் சொல்றமே தவிர அவருக்கு யாரும் எதிரி இல்லை இல்லையா? அவருடைய ஆட்சிக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லோருமே எதிரி. பட்ஜெட்டு நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன். இன்னைக்கு ரயில்வே துறைக்கு மட்டும் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. செமி கண்டக்டருக்கு 40,000 கோடி ரூபாய், ஆயுர்வேத மருந்துக்கு 10,000 கோடி ரூபாய், மருந்துகளை அதிநவீனப்படுத்தி ஆயுர்வேதற்கு 10,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இப்போ இவங்க ஒரு பட்ஜெட் போடும்போது குறிப்பிட்ட ஒவ்வொரு ஊருக்குமா கொடுக்க போறாங்க. மொத்தத்தில் ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க. அதுக்கு பிறகு எந்தெந்த மாவட்டத்திற்கு எந்தெந்த அளவு கொடுக்க வேண்டுமோ அந்தந்த அளவு கொடுக்கறாங்க. அதே மாதிரி அகில இந்தியாவில் போடப்பட்ட பட்ஜெட்டு தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவை, ரயில்வேக்கு எவ்வளவு தேவை, மருந்துக்கு எவ்வளவு தேவை, அதெல்லாம் இனிமே ஒதுக்கி கொடுப்பாங்க. நான் சொன்னது அகழ்வாராய்ச்சி கனிம வளங்கள் தமிழ்நாட்டுக்கு வருது. 7,000 கோடி ரூபாய் இன்னைக்கு நமக்கு 7,000 கோடி ரூபாய் இன்னைக்கு ரயில்வேக்கு ஒதுக்கிருக்காங்க. 3042 கிலோமீட்டர் இடம் எடுத்து கொடுக்கணும். 1042 கிலோமீட்டர் இடம் தான் எடுத்து கொடுத்திருக்காங்க. அதிலே 7,300 கோடி ரூபாய். இதுல எங்க வஞ்சிக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியல. அவங்க ஒரு நல்ல ஆளை வச்சு பட்ஜெட்டை படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்து ஒரு குறை சொன்னா நல்லா இருக்கும்.
பாஜக எப்பொழுதுமே விருப்பமனு வாங்குறதில்லை. எங்களுக்கு யார் யார் கேண்டிடேட் எந்தெந்த தொகுதி அப்படிங்கறது எங்க தலைமை முடிவு செய்யும், அவங்க அறிவிப்பாங்க. அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நுழைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. 3 நாள்ல மீண்டும் பேச்சுவார்த்தை பேச போறோம் அப்படின்னு சொல்லி அதாவது நான் ஒன்றும் ஜோசியம் சொன்ன மாதிரி சொல்லலை, தீர்க்கதரிசனமா சொன்னேன். 3 மாசத்துக்கு முந்தையே சொன்னேன். நீங்க எல்லாரும் மீடியா ஊடகங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுடைய கூட்டணி வீக்கா இருக்கு, இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் சொன்னேன் எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா ஆகும், அவங்களுடைய கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்ப இன்னும் 2 நாள்ல பாக்கிறேன் அப்படின்னு தெரியும். அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அவங்க பேசி முடிக்க வேண்டியது. அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனையில நம்ம போய் எப்படிங்க, அது எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் EPS அவர்கள் தமிழ்நாட்டிற்கு, அவர்கள் அது குறித்து முடிவு செய்வார். யாரு ரெண்டு பேர் சொன்னதுமே சரியான கருத்து. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நாங்க ஸ்ட்ராங்கான கூட்டணி, ஸ்ட்ராங்கான கூட்டணி. எங்களுக்கு அவர்கள் சேரணுங்கிறது ஒரு முக்கியமா இல்லையாங்கிறது 2வது விஷயம். மதிப்புக்குரிய முன்னாள் கவர்னர் சொன்னது, வந்தால் அவர்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்வதற்காக யார் யாரெல்லாம் முன்வைக்கிறார்களோ அது. எந்த தேர்தல்? ஆமா ஆமா, எப்பொழுதுமே கட்சி எங்க கோர் கமிட்டி இருக்கு. நாங்க தனிப்பட்ட முறையில் யாருமே எதையும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் நான் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவு யாரும் எடுக்க முடியாது. கோர் கமிட்டி இருக்கு, கோர் கமிட்டி கூடி அந்த முடிவு தொடங்கும்போது உங்களை கூட்டி வச்சு பேச்சு சொல்லிட்டு தான் அங்க தொடங்கும். ஒரு நிமிஷம். இப்ப இன்னைக்கு கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய மூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறாங்க. மூர்த்தி இன்னைக்கு இப்ப பிஜேபியில இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. அது மாதிரி திமுகவிலிருந்து பிரபாகரன், அப்புறம் காங்கிரஸ் கட்சி ராஜ், அப்புறம் இன்னொருத்தர், இவங்கெல்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு சேர்றாங்க. காங்கிரஸ் கட்சி இன்னும் நிறைய பேர் சேர்றதுக்கு இருக்காங்க. மதிப்புக்குரிய நம்பிராஜன் அவர்கள் கோயில்பட்டியில் முக்கியமான தொழிலதிபர். முன்னாடி ரொம்ப நாள் அதிமுகவில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு எந்த கட்சியிலும் இல்லை. இப்போ பிஜேபியில் தன்னை இணைச்சிருக்காங்க. இல்ல, அவங்க தமிழ்நாடு குலாலர் சமுதாயம். ஆமா, ஹெச்ராஜா அவர்கள் நல்ல முறையில் உடல் நிலைமை முன்னேறி கொண்டிருக்கிறது. வெகு விரையிலே அவர்கள் வீடு திரும்புவார். நீங்க லேட்டா வந்தீங்க, முதல்ல பதில் சொல்லிட்டேன். அது பாலிமர் நியூஸ்க்கு மட்டும் அது உடம்பு சரி விளையிருக்கான்னு வந்திருக்கு, மற்ற நியூஸ்ல எல்லாம் வரல. அவங்கள்ட்ட கேளுங்க. நீங்க 2 வார்த்தை சொல்லுங்க. மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்களுக்கு வணக்கம். தேர்தல் அறிக்கை தீவிரமாக பணிக்குழு செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்களோட வழிகாட்டுதல்ல
5ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த வாகனங்கள் செல்கிறது. அந்த வாகனங்கள்ல மக்களிடமிருந்து மக்களுக்காக தான் அதோட பேரு. அதே மாதிரி ஒரு மிஸ்டு கால் நம்பர் கொடுத்திருக்கோம், 7878786060 7878786060. இதுல யார் வேண்டுமானாலும் மிஸ்ட் கால் கொடுத்த உடனே ஒரு இணைப்பு வரும். அந்த இணைப்புல உங்களோட கோரிக்கையை பதிவு செய்யலாம். ஆக நாங்க உங்ககிட்ட வரோம், நீங்க இருந்த இடத்துல இருந்தே பதிவு செய்யலாம். ஆக இது எல்லாம் சேர்த்து ஒரு விஷன் டாக்குமெண்ட் பிளஸ் மேனிபெஸ்டோ தயார் செய்து மாநில தலைவர்கிட்ட நாங்க கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அகில பாரத தலைவர் என்னைக்கு அதை வெளியிடணும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு வெளியிடுவாங்க. பாஜக வந்து அண்ணாமலை மறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபுக்கு ஏன் பேசுங்க, அவரை யாரும் மறக்கலையான்னு பார்க்க நிச்சயமாக தேர்தலில் சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், அரசு தலைமைச் செயலகத்தில் பணியாற்றுபவர்கள் இவர்கள் கொடுத்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் யாரும் நம்ப மாட்டார்கள். நிச்சயமாக தேர்தலில் அது எதிரொலிக்கும், பிரதிபலிக்கும். நிச்சயமாக நடைபெற்றுள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் ஆமா